வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களுடைய ஒரு பட்டியலை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பயணங்கள் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது விசேஷமாக சொல்லப்படும் போது பாருங்கள், அந்த 11வது அதிகாரத்தில் பேசுகிறார். அவருடைய 5ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னரே சாட்சி பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கு வேதத்தில் நாம் பார்க்கும் போது யானோக்கை குறித்து நாம் முதல் வேதத்தில் படிக்கிற வரிகள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம், ஆண்டவரோடு வாழ வேண்டும். இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கை அல்ல நமக்கு நிரந்தரமாய் வாழ்க்கை. இது எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் இது தற்காலிகமானது என்பதை அவன் அறிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால், முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது அநேக காரியங்களை ஆதாம் மூலமாக இந்த ஏனோக்கு கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, அவர்கள் இருந்ததான ஏதேன் தோட்டத்தினுடைய மேன்மை, இவைகளை குறித்தெல்லாம் ஆதாம் தெரியப்படுத்தி இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ள விசுவாசம், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் வசனம், விசுவாசத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுவாங்க. அப்ப இந்த விசுவாசம் வருவதே கேள்வியினால் தான் வருகிறது. ஆமென். விசுவாசம் கேள்வியினால். கேள்வி எதிலிருந்து எழுகிறது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டாகுது. அல்லேலூயா. விசுவாசத்தில் ஆரோக்கியம் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். விசுவாசத்தில் ஆரோக்கியம், விசுவாசத்தில் பலகீனம் அப்படி இருக்கு, வீக்கா இருக்கிறது, ஆரோக்கியமா இருப்பது இருக்கிறது. அப்போ பலகீனமாய் விசுவாசத்தில் குறைவுபடுகிற நிலை எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதில் குறைவுபடும் போது விசுவாசத்தில் நாம் பலகீனராய் மாறிவிடுகிறோம். ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏன் கேட்க வேண்டும்? விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களாக மாறுவதற்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாக. அல்லேலூயா. அப்போ மனுஷகுமாரன் வரும் நாளில் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசங்கள் தணிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா இழந்து விடுவார்கள். யூதாவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாசிப்போமாக. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்க, அழகா சொல்லுவோம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதான என்னது? விசுவாசத்துக்காக. அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? தைரியமாய் போராட வேண்டும். அப்ப விசுவாசத்துக்கு நாம் போராடி அந்த விசுவாசத்தில் ஆரோக்கியமான நிலையை, ஆதியில் தேவன் வைத்திருந்த விசுவாசத்தின் நிலையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதற்கு நாம் போராடுவது என்றால் பல தடைகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, பல கஷ்டங்கள் வருகிறது. தேவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிற நிலையில் உள்ள பல சூழ்நிலைகள் வருகிறது. மட்டுமல்ல, சத்திய வசனத்தை கேட்க முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தில் பெருக்க
ஒழுக்கம் உண்டாக வேண்டும் என்றால் வேதத்தின் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கப்படும் போது அதை கேட்க கேட்க உள்ளான நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு விசுவாசம் மட்டுமல்ல, நமக்கு மேற்கொண்டு இனிமேல் நாம் அடைய போகிற அந்த மேன்மை குறித்த ஒரு விசுவாசம் நாம் அலுவடைகிறோம். அல்லேலூயா. அதனால் சொல்லப்பட்டது, ஒரு முறை பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசத்துக்கு என்ன செய்ய வேண்டுமா? தைரியமா என்ன செய்யணுமா? போராட வேண்டியது இருக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் நிற்க வேண்டும், கீழ் வந்துவிடக் கூடாது. விசுவாசத்தின் பார்வை உலகத்துக்கு நேராக போய்விடக் கூடாது. நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல்தான் பதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் மேல்தான் நாம் விசுவாசம் வைக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். உலகத்தில் பல நன்மைகள் வரும், வராமல் இருக்கும். பலது அதிகமா வரும், கம்மியா வரலாம், வராமல் இருக்கலாம். ஆனால் பூமியில் உள்ள ஒரு வாழ்க்கை கட்டாயம் வாழ முடியும். அல்லேலூயா. ஆனால் கைவிட்டு சொல்லும், கர்த்தரோடு உள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆமென். நம்முடைய முயற்சியினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கிறது. ஆமென். அப்போ தைரியமான போராட வேண்டி இருக்கிறது. வேதத்தில் தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்டிருக்கிற 2 தெசலோனிக்கேயர்ல விசுவாச துரோகம் முந்தி என்ன செய்யுமா? சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டு வாசகத்தை உங்களை என்ன செய்யாதபடிக்கு மோசம் போக்குவது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்ப விசுவாச துரோகம் என்றால் விசுவாசம் மறுதலிப்பு. ஆமென். அல்லேலூயா. அழகா சொல்லப்பட்டு முதல் பாயிண்ட் வாசி. மோசம் போக்காதபடி என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பின் விசுவாசத்தை விட்டு திசை மாற்றுகிற போதனை. சொல்ல புரியுது இல்ல? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் மேலே நம்பிக்கை, விசுவாசம். ஆமென். நம் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். என் காரியம் முழுவதும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இம்மைக்குரிய நன்மை உண்டாகாமல் இருந்தாலும் எனக்கு பரலோக நன்மை தான் எனக்கு முக்கியம். ஆமென். அந்த எதிர்பார்ப்பு பாருங்கள். அதனுடைய பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசம் அதிகமாய் வலுவாய் இருக்கும் போதுதான் பரலோகத்துக்கு என்ன இருக்கும்? எதிர்பார்ப்பு. ஆமென். அந்த எதிர்பார்ப்பின் சிந்தை வாழ்க்கை இந்த பூமியில் நாம் வாழும்போது நமக்கு உண்டாக வேண்டும் என்றால், அல்லேலூயா, அந்த விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புவது சத்திய வசனம் ஒன்று மட்டும்தான். ஆமென். நித்தியத்திற்கு நேராய் நம்மை கவனத்தை கொண்டு போகிற போதனை. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் அந்த மேன்மைக்குரிய இடத்தை அடைவதற்குரியதான நமக்கு உற்சாகப்படுத்துகிற உந்துதலை கொடுக்கிற சத்தியங்கள். அல்லேலூயா. நம்முடைய கவனத்தை எங்க திருப்பது? பரலோகம் மேல திருப்பது. அழகா சொல்லப்படுற ஒரு வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. கைவிடுதல் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் இங்க இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இனி மேற்கொண்டு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஆகிய பயணம் நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. அடுத்தால ஒரு தவறு பேசும்போது, என்ன பாஸ்டர் எல்லாம் செய்யறத பார்த்தா என்ன ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறவர்கள் செய்கிற காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது
என்ன பாஸ்டர் மனுஷனுடைய வாழ்க்கையே 60 70 மிஞ்சி போன 80 அதுக்கு மேலாம் அது ஏறுவதே கஷ்டம். இந்த கொஞ்ச நாளில் ஒரு வாழ்க்கைக்காக, பேருக்காக, பதவிக்காக, புகழ்ச்சிக்காக, சம்பாத்தியத்துக்காக, பணத்துக்காக என்னென்ன துரோகம் பண்றாங்க பாஸ்டர். ஒரு வருஷம் தொடங்கச்சு, முடிஞ்சு போச்சு, புதிய வருஷத்துல நம்ம ஒத்துருக்கிறோம் சொல்றாங்க. யோசிக்கும்போ அல்லேலூயா, வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கை வேகமாக இணைச்சிட்டு ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த வேகமாய் உலகத்தில் ஓடுகிற அந்த வேகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய மேல உள்ள அந்த பார்வை என்ன கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அங்க பார்த்தோம் என்னது, தெசலோனிக்கேயர்ல மோசம் போக்குவது. என்னது மோசம் போக்குவது? அப்படி என்றால் வைக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய சிந்தையும் பார்வையும் வைக்காதபடி அந்த லட்சியத்தை தவற விடுவது. புரியுது? பார்க்க வேண்டிய எதிர்பார்ப்பின் இடத்தில் உள்ள கவனத்தையும் சிந்தையும் வேறு பக்கம் திருப்புவதாக வஞ்சிப்பது. புரியுது? ஆமென். அப்ப 100க்கு 100 ஒரு தேவனுடைய பிள்ளை பூமியில் நம்ம அதிகமா சம்பாதிக்கிறோமோ, நல்லா இருக்கிறோமோ, மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, திரளா இருக்கிறோமோ, நல்ல வசதி, அல்ல மேட்டர். அல்லேலூயா. என்ன இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அல்லேலூயா, உன்னுடைய சிந்தை கவனம் மேல இருக்கணும். என்னுடைய பயணம் உலகத்துக்குரிய பயணம் அல்ல, என்னுடைய பயணம் நித்தியத்துக்குரிய பயணம். என்னுடைய பயணம் தற்காலிகமானது அல்ல, என்னுடைய பயணமான நிரந்தரமான ஒரு பயணம். அந்த கண்களை நாம் அங்குதான் பதிய வைக்க வேண்டி இருக்கிறது. அதான் அந்த விசுவாச பார்வை, விசுவாச சிந்தை. ஆமென். அப்போ ஏன் நாம் சத்தியத்தை கேட்க வேண்டும், ஏன் நாம் தேவ சமூகத்தில் ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த உலகத்தில் அநேக பிரச்சனை நிரம்பி இருக்கிறது, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதாவது எபிரேயர்ல 12:1 வாசிக்கும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அப்படி என்றால் ஜெயம் பெற்று வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து முடித்த ஒரு சாட்சிகள் 11வது அதிகாரத்தில் திரளா இருக்கையில் பாரங்கள் ஏன் நம்முடைய கவனத்தை திருப்பும் பாரம். ஆமென். அல்லேலூயா. என்ன வேணா காலையில நல்லா ஜெபம் பண்றோம். ஆமென். நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சுட்டு அப்படியே நம்முடைய உலக வேலைகளுக்கோ அல்லது வேற ஏதாவது காரியங்களுக்கோ போகும்போது திடீரென்று பல பிரச்சனைகள் நமக்கு எதிராக கடந்து வருகிறது. பல தேவைகள், பல கஷ்டங்கள், பிள்ளைகளுடைய தேவைகள், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தின் காரியங்கள், பல காரியங்கள் நமக்கு எதிராக கடந்து வருகிறது. உடனடியாக நம்முடைய சிந்தை எங்கு போகிறது? இந்த பிரச்சனைகள் மேல் போகிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் போகும்போது ஓகே, என் கர்த்தர் இந்த விஷயத்துல அற்புதத்தை கட்டாயம் செய்வார் என்பது விசுவாசம். அல்லேலூயா. ஐயோ, நான் என்ன செய்ய வச்சேன், இதுக்கு யாரையா பார்க்கணும், அதை சொல்லி நம்ம தடுமாறும்போது உலகத்தை பாருங்க. புரியுதுல்ல? அப்போ நம்முடைய அந்த பார்வை எங்க மாறிடுது, எங்க போயிடுது? கர்த்தர் சொல்ல, நானே உன் பரிகாரி. அல்லேலூயா. வாழ்க்கையில் அனைத்து காரியங்களுக்கும் என்னிடத்து 11 கர்த்தர் சொல்லுகிறார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த விசுவாசத்தின் ஆரோக்கியமான நிலை உலகத்தின் போராட்டங்களும் தேவைகளும் நெருக்கங்களும் நமக்கு கடந்து மோதும் போது, அல்லேலூயா, அந்த விசுவாசம் தடுமாறி எங்க திரும்புது? உலகத்தில் நடக்குது. இப்ப உலகத்தில் நம்முடைய கவனங்கள் போகும்போது நம்முடைய ஜெபத்தில் ஒரு தாகம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆமென். ஆமென். ஆண்டவரின் நெருக்கமான ஒரு அன்பின் சிந்தை இருந்தது, அதுவும் குறைய ஆரம்பிக்கிறது. காரணம் இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? திசை திருப்பது. அதோட தைரியமா என்ன செய்யுங்க? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு.
உலகத்தில் உங்களுக்கு நெருக்கம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் துடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தை, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதான் நம்ம அங்க பார்த்தோம். யாரு? யானோக். வசனம் விசுவாசம் பாருங்கள். யானோக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? ஆதாம் இழந்ததை நான் அடைவேன். ஆமென். ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பட்டபடியினால், தேவன் கொடுத்த கட்டளையை மீறினபடியினால் தேவ சமூகத்தை விட மனுஷனை விட தள்ளப்பட்டார். நான் தேவ சமூகத்தில் நான் சார்ந்த தேவனோடு வாழ வேண்டும். ஆமென். விசுவாச கைவிட சொல்லுமா? ஆமென். அவர்கள் தோல்வி அடைந்த உண்மைதான். அந்த தோல்வி அடைந்த இடத்தை நான் சரிப்படுத்த வேண்டும். அதாவது தேவனோடு சஞ்சரித்ததான அந்த மேன்மையின் அனுபவத்தை ஆதாம் தனக்கு பின் சந்ததியில் எழுதியிருப்பார். சொல்லு. ஆமென். ஆபேல் காயின். அல்லேலூயா. சொன்ன போதிலும் அல்லேலூயா. ஆமென். ஆபேலுக்குள் அந்த வாஞ்சை உண்டாச்சு, காயினுக்குள் என்ன உண்டாச்சு? வாஞ்சை இல்லை. தகப்பன் சொன்னதை கட்டாயம் அவனும் கேட்டு, ஆனா ஆபேல் அதை 100க்கு 100 அதை வாஞ்சித்தான். காயினுக்கு அந்த தேவன் மேல் அந்த வாஞ்சை கடந்து போகவில்லை. அவன் உலகத்தின் செழிப்பில் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். அவனுடைய அந்த பலி ஆகிய காணிக்கை செலுத்த வரும்போது அல்லேலூயா, ஆபேல் என்ன கொண்டு வந்தானா? மந்தை. அவன் யாரு? மந்தை மேய்க்கிறவன். அப்போ தேவனோடு, அதாவது ஏதேனிலிருந்து தள்ளப்பட்ட என்னுடைய அப்பனும் அம்மையினுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்கு தேவன் அங்கு என்ன செய்தார்? ஒரு அங்கு பலி ஒன்று செலுத்தினார். ஆமென். அதாவது அவர்கள் தைத்துக் கொண்டு தங்கள் சுய நீதியாகிய மரத்தினுடைய என்னது இலை தலைகளை தைத்து உடுத்தி கொண்டார் என்ற வேறு சொல். அது சுய நீதியால் என்ன செய்வது? தங்களுடைய நிர்வாணமாகிய அவலட்சணத்தை மறைப்பது. அந்த சுய நீதியில் தான் யார் நிற்கிறான்? காயின். அவன் விவசாயத்தை உள்ளது கொண்டு அவர்கள் தலையை கொடுத்தாங்க. இவன் என்னது? காய்கறிகளை கொண்டு வந்து தேவனுக்கு முன்பதாக பிரியமானவனாக பேரெடுப்பதற்கு நிற்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை விட்டு வழி விலகி தேவ மகிமை நஷ்டப்பட்டு தேவனுடைய உறவை இழந்து துண்டிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உடுத்தி இருந்த தேவ மகிமை எடுபட்ட போது அவர்கள் எந்த நிலை என்பதை அவர்கள் புரிந்து அல்லேலூயா தங்களுக்கு மறைவை கட்ட ஆரம்பித்தார். அதை காயின் முயற்சிக்கிறார். ஆனால் தேவன் ஆதாமுக்கு அவளுக்கு செய்வதை ஆபேல் செய்தார். புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. அதான் ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் சுய நீதியினால், தங்கள் முயற்சியினால், தங்கள் பிரயாசத்தினால் அல்லேலூயா தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்கிறாரு. நீயாக மறைத்துக் கொள்ளுகிறது உன்னுடைய நிர்வாணத்தை மூடாது. அல்லேலூயா. அதற்கு நான் தான் அதற்கு செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு என்ன ஒரு மிருகம் பலியிட வேண்டியது இருக்கிறது, வெட்டப்பட வேண்டியது இருக்கிறது, ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கிறது. அதன் தோலை எடுத்து கொடுக்கிறார்.
அவன் தேவன் கொடுத்தார். ஆமென். அப்போ காயின் ஆபேல் என்று வரும்போது அல்லேலூயா, ஆபேலுக்குள் தேவன் என் அம்மா அப்பாவுக்கு நிர்வாணத்தை மறைக்க என்ன செய்தார் என்பதன் மேல் அவர் சிந்தை போகுது. ஆமென். அல்லேலூயா. காயினுக்கு எதன் மேல் சிந்தை போகுது? பிரைஸ் காட். எங்க அம்மா அப்பனும் தங்களுடைய சுய நீதியில என்ன மறைச்சுக்கிட்டாங்க, நிர்வாணத்தை மறைச்சுக்கிட்டாங்க. அப்படி அவன் நீதிமானாக விரும்புகிறான். புரியுதா? ஒருவன் தேவன் செய்ததை வைத்து தன்னை நீதிமான மாற்றுவதற்கு விசுவாசம் வைக்கிறான். ஒருவன் தன் தாய் தகப்பன் செய்த சுயநீதியை செய்து தேவனிடத்தில் நல்ல பேர் எடுக்க விரும்புகிறான். அல்லேலூயா. ரெண்டு பேரும் தேவன் முன்பாக நிற்கிறார். ஆமென். கர்த்தர் பார்க்கிறார். கையை தலையில சொல்லுங்க. ஆபேல் செய்ததை பார்க்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆபேல் தேவன் செய்ததை செய்கிறார். ஆமென். காயின் மனுஷன் செய்ததை செய்கிறார். அல்லேலூயா. மனுஷன் செய்ய நினைத்ததை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் செய்ததை செய்ய வந்தவனை ஏற்றுக்கொண்டார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு முக்கியமான பேசா இந்த இடம். கையில் தலையில சொல்லுவோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுய முயற்சியினாலும் நம்முடைய சுய நீதியினாலும் எடுக்கிறதான விசுவாசம் என்ஜனி, பரிசுத்தம் என்ஜனி, பிரயாசம் என்ஜனி எல்லாம் என்னது? வீண். கர்த்தர் காட்டுவதுதான் நமக்கு நிரந்தரம். கர்த்தர் நமக்கு வைத்த பாதை, கர்த்தர் நமக்கு செய்திருப்பது. ஆமென். அதே நிலையை யார் கவனிக்கிறார்? யாரோ. ஆமென். அல்லேலூயா. இந்த உறவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன? நான் அண்ணன் தினம் நான் தேவனுடைய நினைச்சு செஞ்சு இந்த உலகம் எனக்கு உரியதல்ல. நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள 3 தீர்மானம் எடுக்கிறேன். ஒன்று, நான் அன்னதினம் தேவனோடு நினைச்சு. அல்லேலூயா. அடுத்தது, நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இந்த அடித்தளமான தீர்மானம் அவனுக்குள் தேவன் மேல் உள்ளதான விசுவாசத்தை தூக்கி எடுத்தது. சொல்லுகிறது 300 ஆண்டு வாசிப்பாத வசனம், அந்த வசனம் ஒரு 5 வசனம் வாசிங்க. பாருங்கள், அப்ப அவன் வைத்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமானவனாக சாட்சி பெற வச்சு. அவனுடைய விசுவாசம் எதன் மேல அல்ல, சுய முயற்சி அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை மேல் இருந்தது. ஆமென். அந்த ஆதியாகத்துல உள்ளதான அந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவருடைய சன்னதிகள் மூலமாக நடந்த காரியங்கள், அதன் பிறகு தொடர்ந்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மேன்மையான அனுபவத்தை அடைந்த காரியங்களை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அதான் சொல்லப்பட்டது, யானோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். காணப்படாமல் போனான். பிரியமானவன் என்று முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. யாருக்கு? தேவனுக்கு பிரியமானவன். ஆமென். அங்கு ஆபேல் காணிக்கை தேவனுக்கு பிரியமா இருந்தது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் முதலாவது அவர்கள் உடுத்திக் கொண்ட, அவர்களால் முயற்சியினால் சுயநீதியினால் உடுத்திக் கொண்ட வஸ்திரத்தை கண்டு நிறுத்து அவர் கொடுத்ததில் அவர் பிரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. அதான் விஷயம். கீழே அதை சொல்லி அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாமல் கையை தலையில சொல்லுமா. அப்போ அங்கு ஏனோ முன்மாதிரியாய் வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு சஞ்சரிப்பேன். ஆமென். நான் என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வேன். இதன் மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன். அந்த விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது தேவனுக்கு, அதாவது அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே அல்லேலூயா அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி. அல்லேலூயா. அதேதான் இங்கு சொல்லப்பட்டு தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரிதான் இப்போ நோவாவின் காலத்தை பார்க்கும்போது அல்லேலூயா. அப்போ அந்த வரிசையில் அந்த வார்த்தைகள் ஆதாமிடத்தில் நடந்த சம்பவம் இன்று நாம் வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். அல்லேலூயா. அன்று அவர்கள் வார்த்தை பின் சன்னதிக்கு எரிச்சப்பட்டது, பரிமாறப்பட்டது. அவன் அந்த வார்த்தைகள் தகப்பன் பிள்ளைகளை சொல்ல, அவர்கள் பிள்ளைகளை சொல்ல அப்படியே என்ன செய்யுது? நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவன் அந்த நற்செய்தி சுவிசேஷம் கையில் தண்ணியில் சொல்லுவோம். ஆதாம் நற்செய்தி யாரு சொல்றது? தன் பிள்ளைகளுக்கு. ஆதாம் அடுத்த சந்ததிக்கு சொல்றான், அனுபவிச்சோம். அல்லேலூயா. யாருக்கு கவனிக்கிறான்? ஓஹோ, அப்படி ஒன்று இருக்கா? தேவன் அப்படிப்பட்டவரா? இந்த தொடர்வன் நான் ஒன்று கூட சரிப்படுத்தவேன். அல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து நோவாயிட்டு வருகிறது. நோவாய் கேள்விப்பட்டவுடன் எல்லாம் அந்த பார்க்காருடைய 6வது அதிகாரத்துல 4-5 வாசியம் பார்க்கலாம். 5-6 மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்றும் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குறதற்காக பாருங்க. அப்போ மனுஷனுடைய அக்கிரமம். அப்ப இதுல அந்த காயின் எப்படி, அதாவது எரிச்சல் கொண்டு தன் மனம் போல் அவன் வாழ்ந்தானோ, தன் சுய நீதியை சார்ந்து வாழ்ந்தானோ. அல்லேலூயா. அதுபோல இங்க என்னன்னா, பாவம் செய்து அக்கிரமம் செய்து தன்னுடைய சரீர பிரகாரமாய் உலக பிரகாரமான காரியங்களை திருப்திப்பட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அதன் மத்தியில் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைத்தது? அல்லேலூயா. பூமியில் அங்கு இருந்த எல்லா ஜனங்களும் வழி தவறி போகும்போது கையில் சொல்லுவோம். ஆமென். ஆதாமிலிருந்து வந்தது நற்செய்தி. ஆமென். நோவாவுடைய செவிக்கு வந்தது. நோவா அதை தீர்மானம் எடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. அப்ப ஆதாமுக்கு வெளிப்பட்ட நற்செய்தியாக அப்படி மாறி 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 எங்க வருது? நோவாயிட்டாங்க. நோவா அதை கேட்கிறான். கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு என்ன கிடைத்தது? கிருபை. அடுத்தது வம்ச வரலாறு. தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள் அவன் எப்படி இருந்தானா? கையை சொல்லும், அவன் நீதிமான தன்னை காத்துக் கொண்டான். நீதியின் பாதையை அவன் பற்றி கொண்டான். தேவன் விரும்புகிற நிலை வாழ்க்கை, தேவன் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை நீதியின் வாழ்க்கை. அல்ல, அவனுக்கு தெரியும் தேவன் நீதி உள்ளவர். ஆமென். நீதியின் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதே நீதியின் வாழ்க்கை. அல்லேலூயா. நீதிமானும் அவன் எப்படி இருந்தான்? உத்தமன். ஆமென். சொல்லுவோம். அவன் ஆதாமிலிருந்து கேட்பட்ட அந்த நற்செய்தியை கேட்டு கேட்டதில் அவன் எப்படி இருந்தான்? உத்தமமாய் வாழ்ந்தான். புரியுதா இல்லையா? அதாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமே இதுதான். அதுதான். அல்லேலூயா. கேட்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழ்வதில் நீ எப்படி இரு? உத்தமனா. ஆமென். ஆதாம் மூலமாய்
நற்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நற்செய்தி தான் நம்ம இந்த நாட்களில் பேசுறோம். அல்லேலூயா. சொல்லுவோம். முதல் மனிதன் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சரி, அதான் அப்போ அந்த நற்செய்தியை அல்லேலூயா எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ சிலர்தான் அந்த நிலைக்கு நேராக மனசு செலுத்தினார்கள். அதில் ஒருவன் தான் நோவா. என்ன சொல்றார்? தன் காலத்து வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான், அடுத்தது என்னது? உத்தமனா இருந்தால் கையை வைத்து சொல்லுவோம். சஞ்சரிக்கிற வேலை யாருக்கு கத்திருப்பா? அப்படி யானோக்கு யாருக்கு கத்திருப்பா? அப்படி பகலில் குளிர்ச்சியான வேலைகளில் தோட்டத்தில் என்ன செய்கிற சத்தம்? தேவன் அப்போ உலாவுவதுதான் சஞ்சரிப்பது, அவரோடு இணைச்சுவது, வாழ்வது. அப்போ ஆதாமிலிருந்து அந்த செய்தி யாரு? ஏனோக்குடைய செய்தி எங்க போகுது? அவன் தேவன் நினைச்சு அவன் சஞ்சரிக்கிறான். அப்ப தேவனோட ஒரு மனுஷன் சஞ்சரிக்கணும்னா அந்த 3 தீர்மானம் நினைச்சு நான் எடுத்தாங்க. யார் எடுத்த தீர்மானம்? ஏனோக்கு எடுத்த தீர்மானம். என்ன தீர்மானம்? நான் அனுதினம் தேவனோடு சஞ்சரிப்பேன். அடுத்தது, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. அடுத்தது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். 3 தீர்மானத்தில் சரியா இருந்தால் தான் ஒரு தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய வாஞ்சை, நான் தேவனோடு என்ன சஞ்சரிக்கிறேன் வாஞ்சை. ஆமென். இந்த வாஞ்சையினால் அல்லேலூயா அடுத்தது என்ன உண்டாகுது? தேவனோடு. அடுத்தது, நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. அப்போ தேவனோடு சஞ்சரிக்க வாஞ்சிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்துக்குரிய காரியத்தில் என்ன கொடுக்க? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். கையை விட்டு புரியுதா? அல்லேலூயா. அப்ப உலகத்துக்குரிய காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்காத நபர்தான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலையில் எழுந்தவுடன் நீ எடுக்கிற ஜெபத்தினுடைய வார்த்தைகள், ஆண்டவரே இன்று நான் உம்மோடு நான் வாழ எனக்கு கிருபை தாரும். நான் உலகத்துக்குரிய காரியங்களில் நான் நேசம் வைக்காமல் உண்மையில் நான் நேசம் வைக்க நல்ல ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். பரிசுத்தத்தை காத்து நான் ஜீவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்க வேண்டிய முதல் ஜெபம் அதுதான். கையில் ஏன்னா உலகத்தில் ஐயா இருக்கும், இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஓகோன்னு இருக்கும், ஒண்ணும் இல்லாம இருக்கும். கவர்ச்சியாகவும் இருக்கும், கவர்ச்சி இல்லாம. கவர்ச்சி எல்லாம் ஒரு நாள் என்ன போயிடும். ஆமென். அல்லேலூயா. கவர்ச்சிகள் நிக்கிறதல்ல. ஆமென். கவர்ச்சிகள் போயிடும். அப்போ மனுஷன் உலகத்தில் நம்மை கவர்கிற, உலகத்துக்குரிய பணமாக இருந்தாலும் சரி, உலக பிரதமாக எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது லைஃப் காரியமான காரியமாக சரி, நம்மை கவர்ந்து இழுப்பதன் மேல் அல்ல நீ கண் பதிக்க வேண்டியது. வாழ்க்கையை சீராய் கொண்டு போகிற ஒருவர் இருக்கிற, அவர் தான் தேவனாகிய அவர் மேல் நீ கண் பதித்தால் உன்னை சீராய் வழிநடத்தி கொண்டு சேர்க்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த ஆழமான தீர்மானம் இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் யாரோடு வாழணும்? ஏதேனில் கர்த்தர் தோட்டத்தில் பகல் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி ஒவ்வொரு நாளும் வரும்போது அவரை எதிர்பார்த்து கொண்டு நின்றதான் ஆதாமையே வாழ. அல்லேலூயா. ஒரு நாள் அவர் வரும்போது அவர்கள் இல்லை. இவனோடு சஞ்சரிக்கணும் ஆர்வம் உள்ளவனுக்கு தான் அல்லேலூயா உலகத்துக்குரிய காரியங்கள் நாட்டம் இருக்கு.
ஓகே, உலகத்தில் எது இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நான் வாழ்வதற்காக தான் கத்துறது கொடுத்துருக்கிறேன் தவிர எனக்கு இது ஜீவன் அல்ல, இது எனக்கு நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் அல்லாதவைகள் மேல் நம்முடைய சிந்தையை பதித்து வாழ்வோம் என்றால் நம்மை போல ஒரு மூடர்கள் உலகத்துல யாருமே. ஏன் எதுவா இருந்தாலும் அது என்ன அல்ல, தற்காலிக நிரந்தரம். அப்போ ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு கர்த்தர் பகல்ல கடந்து வருவார். நான் நினைக்கிறேன் ஆதாமோடும் ஏவாளோடும் எவ்வளவு அழகா என்று பேசியிருப்பார். நான் எனக்கு சம்பாசித்துக் கொண்டு அவர்கள் தோட்டத்துக்குள்ள தேவனோடு நினைச்சிருப்பார்கள் இருப்பார். அப்ப தாம் சிருஷ்டித்த மனிதனோடு உலாவ, அவன் நடுவில் தங்க, அவன் நடுவில் வாசம் பண்ண ஆர்வம் கொண்டவர் தான் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு வருகிறார். நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தை கட்டாயம் யாரோக்கு சொல்லியிருக்கோம். ஒரு காரியம் சொன்னாலும் இப்ப நான் இப்போ வசனத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை ஒரு விலைக்கு கொடுத்தாதான் சிலருக்கு என்ன செய்யும், புரியும், போகும், நம்ம இதன்படி வாழணும். இதே போல் ஆதாம் விலைக்கு சொன்னாங்க. ஒரு நாள் ஆண்டவர் நினைச்சு வருவாருங்க. இப்போ அவர் வரும்போது வசனத்தின்படி பார்த்தா அவர் வருகிற இடம் போது எப்படி பாருங்க. மீறின போதுதான் ஆதாம் ஏவாள் தாங்கள் யார் என்று அறிந்தார்கள், நிர்வாணிகள். அப்ப அதுவரை அவர்கள் நிர்வாணிகள் அறியாமல் இருக்கிற அளவில் தேவ மகிமை, தேவனுடைய மகிமை அவர்களை வஸ்திரமாய் உடுத்தியிருந்தார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் நான் சிந்திக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு கர்த்தர் வழிநடத்தும் போது பகல்ல என்ன சம்பவம், ராத்திரி அக்கினி சம்பவம். எதிரிகள் பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க முடியாது. அல்லேலூயா. பகல்ல என்னது, ஒரு மறைவான ஒரு மேகத்தை பார்ப்பார்கள். சீனாய் மலையில் மோசே கடந்து சென்றார். ஆமென். ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏறின உடனே வானத்திலிருந்து என்ன வந்துச்சு, ஒரே மகிமை மூடுச்சு. மகிமை அந்த மலையை மூடும் போது மலையில் இருக்கிற மோசையும் தெரியாது, தேவன் தெரியும். அப்போ ஆதாமுக்கு ஏவாளும் கர்த்தர் தேவ மகிமையாக பிரசன்னம் மூடி இருக்கும் போது அவருடைய சரீரத்தில் ஒண்ணுமே தெரியாது. தேவ மகிமையில் அவர் கடந்து சென்று கொண்டு. ஆமென். அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் வருகிற நாள் ஒரு நாள் இல்லை, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் அவர். இப்ப இந்த அனுபவத்தையாக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நற்செய்தியாய் கைமாறி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுலதான் யாரும் காணுகிறார். ஓ அப்படியா பாருங்க. கேட்கும் போது யாருக்குள்ள என்ன ஏற்பட்டிருக்கும், அப்படி இருந்தீங்களா, ஆண்டவர் அப்படிப்பட்டவரா, அவன் அப்படிப்பட்ட மகிமை வஸ்திரம் கொடுத்திருந்தீங்களா, அப்ப நீங்க மீறின போது அந்த வஸ்திரம் விலை போச்சு. ஐயோ, அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிற பழக்கம் இருந்தா அவங்களுடைய எண்ணம், இந்த பழக்கம் நான் கடைபிடிக்கணும். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கும் போது அந்த டீப்பான தேவனுக்கு மனதிற்குரிய ரிலேஷன்ஷிப்பை குறித்து கேள்விப்படும் போது தாகம் உள்ள மக்களுடைய உள்ளம் அப்படியே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சிந்தை உருவாயிருக்கும். உடனடியாக கேட்க அவன் தீர்மானம் எடுத்தார். கையை சொல்லுவார், இந்த உறவை நான் புதுப்பிக்க வேண்டும். அன்று துண்டிக்கப்பட்டதை நான் புதுப்பிக்க வேண்டும். யார் என்ன சொன்னார், அல்லேலூயா. எனக்கும் என் தேவனுக்கு ஒரு உறவை நான் வலுப்படுத்துவேன்.
தான் தேவனோடு என்ன செய்ய ஆரம்பித்தான்? சஞ்சரிக்க. தேவனோடு சஞ்சரிக்கணும்னா அல்லேலூயா. உலகத்துக்குரிய காரியத்தை என்ன வரணும்? என்பது உலகத்துக்குரிய காரியத்தில் நம்ம உலகத்தில் தான் இருப்போம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். 17ஆம் அதிகாரத்தில் யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு ஆமென் இயேசுவுக்கு கொடுத்த வசனம் வாசிங்க. நீர் எனக்கு தந்த மனுஷர். ஆமென். ஹல்லேலூயா. எங்கிருந்து தெரிந்தெடுத்து? உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து இயேசுவுக்கு கொடுத்த மனுஷர். அது தொடர்ந்து அங்க பார்க்கும்போது ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அதாவது உலகத்துக்குரியவர்கள் அல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ அவங்க நாங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அப்போ உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை அல்லங்க நீங்க இங்க பாருங்க, என்ன பாருங்க, உலகத்துல பாயிண்ட் முக்கியம். உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் வாழ்கிற வாழ்க்கையை பிறர் பார்க்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் உலகத்துக்குரிய நடைமுறைகள், செயல்கள், சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. புரியுது? அப்போ நம்மை பார்க்க நான் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தாராய் வாழ்கிற ஒரு மனிதனுக்குள் உலகத்துக்குரிய சுபாவம் இருக்கும், உலக நேசம் இருக்கும், உலக ஆசை இருக்கும், உலக இச்சை இருக்கும். அதான் சொல்ல, நான் உலகத்தார் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தில் உங்களுக்கு தெரிந்து கொண்டு எங்க தான் வச்சது? உலகத்துல தான் வச்சிருக்கேன். கையை அப்போ உலகத்தால் நீங்க என்ன செய்யக்கூடாது? கரைபடியக்கூடாது. உலகத்தால் நீங்கள் உலகம் பறந்து கிடக்கு, உலகத்தில் ஏராளம் இருக்கு, அவைகளால் நீங்க என்ன செய்யப்படக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கரைபடியாதபடி உங்களை காக்கணும். சுயமா காத்துக் கொள்ள முடியுமா? அதான் சத்தியம். அப்ப நம்மை உலகத்தில் வாழும் போது உலகம் நம்மளை இழுக்குது. எதற்கு? கரைப்படுத்த. அதில் நாம் பாதுகாக்கப்படுவது சத்தியத்தின் மூலமாக. சத்தியம் கடந்து வரும்போது ஆமென் நம்முடைய சிந்தனையில் கூட அங்க செப்பரேட் பண்ண. சத்தியம் கடந்து வரும்போது நம்முடைய சிந்தனையிலேயே ஒரு செப்பரேட் சிந்தை நிறைந்த ஒரு மனநிலையை அந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப உள்ள மாறும்பதா வெளியே மனம் புதிதாக்கப்படுகிறதுனால நீங்க என்ன செய்யணும்? அந்த மருத்துவத்தின் வாழ்க்கையில பூமியில நம்ம வாழ்ந்து காட்டணுமா? ஆமென். அப்ப அந்த மறு ரூபம் தேவராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை. தேவராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை நம்ம ஆண்டவர் இயேசு உலகத்துல வாழ்ந்தார். அதே போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் உலகத்துல வாழணும். நாம் வாழ்வதை உலகம் பார்க்கணும். இதான் சாட்சி. ஆமென். உலகத்துக்கு ஒத்தபடி அல்ல. 12 அந்த ரோமர் 12:2 வாசி. பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு ஆழமான காரியம். அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு
ஒத்த என்னது அப்படின்னா உலக மக்கள் வாழ்வது போல ஒரு வாழ்க்கை. அவன் உலக மக்கள் பேசுவது போல ஒரு பேச்சு, உலக மக்கள் உடுத்திக் கொள்வது போல ஒரு உடுத்திக் கொள்ளுதல், உலக மக்களை போன்ற ஒரு வேஷம் போடுதல். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த என்ற ஒரே ஒரு வசனத்துக்குள் ஆயிரக்கணக்கான காரியங்கள் அடங்கி இருக்குது. அப்ப நம்ம எவ்வளவு காரியங்கள் நம்ம எச்சரிக்கையாக கொண்டிருக்கோம். ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பைபிள் படிக்கிறோம், நல்லது, சத்தியங்களை நாம் கேட்கிறோம். ஆனால் எவைகளெல்லாம் நாம் நல்ல தேவன பிரியமாக இருக்கணும் என்பதை நாம் ஒன்று தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். காரணம், ஏன் இந்த நிலையில் ஆவியான வார்த்தைகளை தருகிறார் என்றால், கடைசி காலத்திலும் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய தலையிலே சொல்றோம் பாருங்க. அந்த 17வது அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு முதல்ல வாசிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து கவனிங்கள், எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்முடையவர்களாய் இருந்தார்கள், எனக்கு தந்தீர், உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். புரியுதா இல்லையா? அப்போ உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அல்லேலூயா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானும் கூட தெரிந்து கொள்ள சொன்னேன். அல்லேலூயா. அப்போ உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படுறதை இவ்வளவு புரிந்து கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க, உன்னை கத்த உலகத்திலிருந்து கத்த தெரிந்து கொண்டார். யாருக்காக? அவருக்காக. தெரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்படுத்துகிற அந்த ராஜ்யத்தை பங்கடைய நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். மனுஷர் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தேன், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தெரிந்து கொண்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? கை கொண்டு இருந்தாதான் உலகத்துல நாம் இருந்தாலும், அல்லேலூயா, உலகம் உனக்குள்ள புரியுதா இல்லையா? கர்த்தருடைய வசனம் நம்மை கழுவி சுத்தப்படுத்துகிற ஜலம், தண்ணி. ஆமென். சத்திய வசனம் கேட்க கேட்க அந்த வசனம் நமக்குள் படிந்திருக்கிற உலக அழுக்குகளை அப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறதான் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவன பூரணப்படல. நீ பெற்ற அனுபவத்தையே மீண்டும் இழக்கிற அளவில் உள்ளதான் உலகத்தை சுத்தி உனக்கு இருக்கு. உன்னை சுற்றி உலகத்துல இருக்கு. அவைகள் உன்னை நெருங்காத படிக்கும், அல்லேலூயா, அவைகள் உனக்குள் கடந்து வராத படிக்கும், நீ அந்த உலகத்துக்குரிய நபரை மாறாத படிக்கு உன்னை தடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அது எதை கொண்டு தடுக்கிறார்? சத்திய வசனத்தின் மூலமாய் தடுக்கிறார். அதனால் சத்தியங்கள் நாம் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. டைம் பாஸ்க்காக அல்ல. ஆமென். நான் இந்த யூடியூப்ல போடுறது நிப்பாட்டு விருப்பம் இல்லை, எது கேட்கிற கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஆனால் அநேக தேவ மக்கள் அதை என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் நமக்கு தெரியாத, நம்ம கேட்டுட்டாங்க அல்ல. அல்லேலூயா. கேட்டதை திருப்பி கேட்டாலும், அல்லேலூயா, அதுல ஏதாவது நேரத்தைக்கு கேட்டதுல ஒரு ஏரியாவை டச் பண்ணி இருக்கோம். ஆனால் ஒரு வாரம் கழிச்சு கேட்கும் போது வேற ஒரு ஏரியாவை டச் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வேதத்தில் இருக்கிற வசனத்தை வைத்துதான் நம்ம போதிக்கிறோம். இந்த வசனங்கள் தான் நம்ம யூடியூப் செய்தியிலே இருக்கு. அல்லேலூயா. நாம்
சில சத்தியங்களை அல்லேலூயா நம்ம கேட்க கேட்க நம்ம பல ஒரு சுத்திகரிப்பை அந்த வார்த்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கு. அப்ப அந்த வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது அன்றைக்கும் ஏதாவது ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில செய்தே ஆகும். தேவன் அவர் சொன்ன வார்த்தை, அவர் அனுப்பின வார்த்தை, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை நான் அனுப்பின வார்த்தை என்னிடத்தில் வெறுமனே வருவதில்லை, என்ன நோக்கத்தோடு அனுப்பினோ அதை செய்தே. வாசிகள் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குகிறது. அல்லேலூயா. எங்க இறங்குது? பூமியில இருக்குது. ஆமென். மாரியாகிய மழை, ஆமென், மழை. அடுத்த பனி. இவங்க என்ன செய்யுது? பூமியில இறங்குது என்றாலே கட்டாயம் பூமியில என்ன செய்வதற்கு? செழிப்பாக்கவும் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு. அதே போல தேவ வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மாறி உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி திருப்பி அது அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து எப்படியோ என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கும். அப்போ வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிற எந்த சத்தியமும் அல்லேலூயா வெறுமனே உள்ளதல்ல. அப்ப தேவ வசனத்தை தேவனுடைய வார்த்தையாய் நாம் ஏற்றுக்கொண்டு அதை கேட்கிறதுக்கு மனதை செலுத்த வேண்டும். யார் பேசுறார் என்றல்ல முக்கியம். அல்லேலூயா. பேசுறது எது என்று முக்கியம். நமக்கு நம்ம பாசதான பேசுறாங்க, சாதாரணமா தான் இருக்கும். ஆனா பேசுறது யாருடையது பேசுறாங்க. ஆமென். அதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வது? மாற்றத்தை கொண்டு வருவது. அந்த மனநிலையோட தான் நம்ம சத்தியத்தை என்ன செய்ய யூடியூப்ல கேட்கணும், சபையிலையும் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். கைகளை தலையில சொல்லுவோம். அனுப்பினதை இருக்கும் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் செய்து நான் அதை எதற்காக அனுப்பினோ அல்லேலூயா அந்த காரியம் என்ன செய்யும்? ஆமாம் படிச்சு. ஆமென். வேதத்தின் வசனத்தை நமக்கு பார்த்தோம். அல்லேலூயா. நம்மை மனதை என்ன செய்வது? புதிதாக்குவது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த அப்படி என்றால் நம்மை எங்க நம்ம நேரம் பார்த்த போல உலகத்தில் தேவன் தெரிந்து கொண்டது. அப்படி 17-14 வாசிக்கும் போது நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், அல்லாதது போல உலகத்தால் அல்ல. இன்று நம்ம இந்த மாதிரிப்பட்ட சத்தியங்கள் போதனைகளை எல்லாரும் கேட்க என்ன விரும்புவதில்லை. நம்ம சர்ச்சைக்கு போனோமா, பாட்டு ஜோனோ காணிக்க போட்டோம், போயிட்டு இருக்கணுங்க. வேற ஏதாவது வேலை செய்யும்போது அதுக்கு நம்மளால உணர்வு கொடுத்துட்டு பேசாம நம்ம காலத்தை பார்த்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் சொல்ற மாதிரிலாம் வாழ முடியுமா? இன்று வெந்தய கோஷ்டி ஒரு பெரும் கோஷ்டி இப்படி இருக்கு. பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எப்படிதான் இருக்கு. காரணம் அவருடைய மனக்கண்கள் எப்படி இல்லை, பிரகாசம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கண்கள் பிரகாசமாய் தெளிவாய் இருந்தாதான் சத்தியத்தின் மேல் ஒரு அன்பு வரும். சத்தியத்தின் மேல் ஒரு அன்பு இல்லை, வாஞ்சை இல்லை என்றாலே உன் கண் என்ன இருக்கு? மனக்கண் குருடாய் போச்சு. சிலருக்கு கேட்டு சொன்னா அப்படி சோதனை அல்லேலூயா கொஞ்சம் 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 கூட காக்கணும். அதில் ஒன்றும் செய்ய முடியாது. கண் எப்படி இருக்கணும்? தெளிவாக
நம்ம கண்கள் வாங்கும் போது நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிடலாம், இதுக்கு படிக்கிறது. அப்போ உள்ள ஒரு கண் இருக்கு, ஆவிக்குரிய உள்ளான மனசாட்சி. ஆமென். அல்லேலூயா. ஆத்மீக கண், அந்த கண் தெளிவா இருந்தாதான் அல்லேலூயா நம்ம பார்வை எப்பவுமே எங்கே இருக்கும்? பரலோகத்தில். அந்த பார்வையில குறைவு ஏற்படுது என்றாலே உலகம் வந்து எங்க வச்சு, உலகமாகிய என்னது கண்ணுல என்ன பரவுது? அப்புறம் உலகமாகிய புற கண்ணுல பறந்துச்சு. உள்ள உலகம் மறைக்குது, உலக ஆசை மறைக்குது, பிரகாசம் இல்லை. இப்போ அந்த என்னதான் சத்தியங்கள் அனைவரும் கேட்டாலும் அப்போ ஒரு எண்ணம் உண்டாகும். ஆனா அப்புறம் எவ்வளவு டீப்பா கருத்து பேசுறாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ள என்னன்னா பொதுவான மனநலம். சிலர் மட்டும்தான் அதை தெரிஞ்சுவாங்க, திரும்பவும் தியானித்து தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பாங்க. புரியல? இப்ப எல்லாரும் கேட்குறீங்க, சோதரம் கேட்கும்போது ஒரு ஒரு நம்ம சந்தோஷப்படுற மாதிரி உற்சாகப்படுற மாதிரி சோதரம் அல்லேலூயா எல்லாரும் சொல்லிடுறோம், ஒரு உற்சாகம். ஆனால் இந்த இடத்தை விட்டு போகும்போது அவருடைய கேட்டது அப்படியே என்ன ஆயிரும், அவரோடு கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஒரு சிலர் மட்டும்தான் கேட்டதை நினைச்சவாங்க, மனதில் வச்சு தியானிப்பாங்க. தேவ சொந்த ஆண்டவரே, நான் இப்படி கேட்ட ஆண்டவரே, இதன்படி நான் வாழலாம் ஆண்டவரே, என்னோட கண்களை இணைச்சி பிரகாசிப்பா, உண்மை பார்க்கணும் ஆண்டவரே, உலகமாகி அறிவுறுப்பு என்று ஒட்டிவிடக்கூடாது ஆண்டவரே, உலகத்தில் விலகி நாம் வாழ கிருபைதாரும் ஆண்டவரே. அந்த ஆர்வம் சிலருக்கு மட்டும்தான். ஆமென், ஆமென். அந்த ஆர்வம் ஒரு சிலர், நிறைய பேர் சொல்றது இல்லை, சில ஒரு சிலருக்கு இருக்கும். அவருடைய வாழ்க்கை அனுதினம் பார்த்தா தெரியும். ஆராதனை ஒழுங்குகள், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை, சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை என்ன செய்யும், வெளிப்படும். அதான் நமக்கு பார்க்கணும் பாருங்க. நான் 14 உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு என்ன செய்ய கொடுத்தேன், நான் உலகத்தால் அல்லது போல உலகத்தால் அல்ல. பாத்தீங்களா, அவர் கத்த சொல்லிட்டார், கையுதல்ல சொல்லுவார். எதை கொடுக்க சொல்றாரு? வார்த்தையை. எப்படி சொல்லுங்க எல்லாரும்? வார்த்தையை கொடுத்து சொல்றாரு. நான் யார் அல்ல, உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல சொல்லிட்டு அடுத்தது ஆதலால் பகைக்கிறது. ஏன் பகைக்கிறது? ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை உலகம் பகைக்குது? கவனி, ஏன் பகைக்குது சொல்லுங்க. அவர்களை போல நம்ம என்ன செய்யல, எல்லாம் செய்யல. அவர்களை போல அவங்க பேசுறவங்க நம்ம என்ன செய்யல. அப்படி இருக்கிறீங்களா? உங்களை நீங்க சொல்லி வாயில சொல்றதில்ல, வாழ்க்கையில வெளிப்படும். அவர்கள் செய்கிறது போன்ற காரியங்கள் நம்ம தானே சாமி கும்பிடுறது, அது இது படைச்ச சாப்பிடுறதான அல்ல. அவர்கள் செய்வது சாதாரணமாக மனித செயல்கள், உலக பிரகாரமாக செய்வார்கள். ஆனால் அது வந்து பொதுவான பார்வையில் தவறானதாய் தோன்றாது, நியாயமானதாக தோன்றும். அதற்கென்று மனதை செலுத்தி நேரத்தை செலவிட்டு உலக பிரகாரமான காரியங்கள் மேல் எனது மனதை வைத்து செயல்பட்டு அந்த சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதே சிந்தையில் நீ வாழ்கிறாயா? ஆனா நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்வது? வாழ வேண்டி இருக்கு, தொழில் செய்ய வேண்டி இருக்கு, பிசினஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஆனால் நாம் யாரை சார்ந்து நின்று கொண்டு செய்கிறோம்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பெற்ற நீ. ஆமென். அடுத்தது, நான் உலகத்தால் அல்ல. வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு, நான் உலகத்தால் அல்ல. அதுபோல உடைய வார்த்தை பெற்ற இவர்களும் உலகத்தால் அல்ல என்று சொல்றார். அப்ப நாம்
போகிற இடம், பேசுகிற காரியம், நடந்து கொள்கிற காரியங்கள் உலகத்துக்கேற்றபடி வாழ்கிறோமா? உலகத்தால் பேசுவது போல் பேசுகிறோமா? உலகத்தால் செய்வது போல் செய்கிறோமா? கர்த்தர் உன்னை ரட்சித்து வைத்து அவர் அழகு பார்க்கிறார். அப்போ உண்மையான ஒரு தேவ பிள்ளை, தேவன் பெருக்கிற நிலையில் உள்ளது ஏதாகிலும் ஒன்று ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால், கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு செயல் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், என்னதான் ஆனாலும் அல்லேலூயா தன்னை விட என்ன சார் பெருத்து தள்ளி சொல்லுவோம். எனக்கு யார் முக்கியம்? என் ஆண்டவர் முக்கியம். யாரு? அல்லேலூயா. நான் என் வாழ்க்கை மனுஷன் பார்க்கிறது அது கொஞ்சம் தான் பார்க்கிறான். எல்லா சூழ்நிலையும் பார்க்கிற ஒருவர் என் ஆண்டவர் இயேசு. என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஆண்டவர் துக்கம். என்னுடைய மகன் உலக மக்களை போல செய்யறான, உலக மக்களை போல பேசுறான, உலக மக்கள் செய்யறதான அந்த காரியங்களை அவனும் செய்யறான, அந்த சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படி இருக்கிற உலகத்துக்கு ஏற்றபடி என்று கர்த்தர் நம்மை பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து துக்கம். அதான் யோனாவுக்கு சொன்னான், அல்லேலூயா, அனுதினம் தேவனோடு நான் இந்த உலகத்துக்கு பரிசுத்தத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்க ஆழமான தீர்மானம். நான் இந்த உலகத்தான் உலகத்துக்குரியவன் அப்படி என்றால் உலகத்தான் செய்வதை செய்ய முடியாது, உலகத்தான் பேசுவது போல் பேச முடியாது, உலகத்தான் நடக்கும் பாதை நடக்கக்கூடாது, உலகத்தான் செயல்படுகிற எந்த காரியத்தையும் நான் செய்ய முடியாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அப்போ அந்த இடத்துல நீ நினைச்சு விலக்கி காத்து. அல்லேலூயா. உலக மக்களை போல் உலக மக்களோடு அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்வதையும் செய்து பேசுவதையும் பேசி அவர்களோடு நாம் இணைந்து வாழும்போது நம்ம வித்தியாசத்தை யாரும் கண்டுகொள்ள மாட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில செப்பரேட் லைஃபை பிறர் நினைச்சு பார்க்கலாம். ஒரு பேச்சு செப்பரேட், நடக்கை, செயல், சிந்தை, பார்வை, பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றும் ஒரு வித்தியாசத்தை உலகம் பார்க்கணும். ஆமென். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தா ஆதலால் என்னது, நான் உலகத்தார் அல்லாதது போல உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறோ. உலகம் பகைக்கிறது யார்? உலகம். ஆமென். உலகம் என்ன? உலகத்துல என்ன இருக்கு? உலகம். அதான் பாருங்க, கைவிடு தலைவர் சொல்லுவோம். பூமி என்னது? பூமி எங்க இருக்கு? எப்படி இருக்கு பூமி? பூமிக்கு மேல இருக்கிற பேர் தான் என்னது? உலகம். ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவராக இயேசுவிடத்துல சாத்தான் காட்டினது அந்த பாயிண்ட் லூக்கா வாசிங்க, 4ஆம் அதிகாரம் லூக்கால 5ஆம் வசனம் நினைக்கிறேன். அது மேல வசனம் சேர்ந்து உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போகும். என்னது? சொல்லுங்க. மலை எங்க இருக்கு? பூமி மேல. அவன் காட்டி கொடுத்தது மண்ணை எல்லாம் காட்டுறது. அது சுத்தமா சொல்லணும். பூமியை எல்லாம் காட்டுறது உலகம். உலகத்தில் எல்லா ராஜ்யங்கள் உலகத்தின் மேல், பூமியின் மேல் இருக்கிறது பேர் எல்லாத்துக்கும் பேர் உலகம். அப்ப இந்த உலகத்துல ஏராளமான கழிவுகள்,
நல்ல கவனிங்க. ஆமென். கையை தலையில சொல்லும். உலகத்துல ஏராளம் இருக்கு. நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, நாம் அனுபவிக்க கூடாது. புரியுதா? அதான் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை தொட்டுக் கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய. கிரியத்தை கத்த சொன்னார், அவங்களை எங்க இறங்கி போ, நதி ஆத்துல இறங்கி போக சொல்லு. ஆத்துல போக சொல்லு. தண்ணீரை நாய் நக்கிறது போல நக்கி குடிக்கிறோமே. தண்ணீருக்கு முழங்கால் படி ரெண்டா பிரிக்கிறான். தண்ணிக்கு முன்னாடி முட்டி போட்டு தண்ணியை குடிச்சோம்னா செப்பரேட். நக்கி ஒரு கையில என்னது நடந்த நக்கி குடிச்சவன் எத்தனை பேர்? மொத்தம் 300 பேர். அப்போ நக்கி குடிச்சவனை தான் கத்த தனியா எடுத்தாரே தவிர முட்டி போட்டவனை எடுக்க. உலகத்தை சேர்த்து அனுபவிக்கிறவன் கத்தருக்கு வேண்டாம். உலகத்துல எல்லா ஆசிரியத்தையும் அடக்கி பிடிச்சு அது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் வேணும், இவரையும் சேர்த்து வாங்கி அந்த மாதிரி உள்ளவன் கத்தருக்கு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு தகுதியானது மட்டும் எனக்கு போதும். உலகத்தில் உனக்கு அனுபவிக்க உலகத்தில் ஏராளம் இருக்கு, ஆனா அனுபவிப்பதற்கு ஏராளம் இருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு எனக்கு உரியதல்ல, நமக்குரிய. அதன் இடையில கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. தோட்டத்தில் விரிச்சத்தில் கனிகள் இருக்கு, ஆனா ஒன்ன தொடாது. ஆனா அந்த உலகத்துல ஏராளம் நிச்சயம் இருக்கு, எல்லாம் உனக்குரியதல்ல, ஏதோ ஒரு சில தான் உனக்கு எனக்கு. புரியுதா இல்லையா? அப்ப தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழும் போது இந்த மென்டாலிட்டியோட வாழணும். என்ன தொழில் செய், என்ன விவசாயம் பண்ணு, என்ன செய், கர்த்தர் உலகத்துல 1000க்கு அதிபதியா வைக்கிறாரோ, லட்சாதிபதிக்கு அதிபதி வைக்கிறார், கோடி சொன்னாங்க, அது கர்த்தருடைய காரியம். அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா நீ எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, தேவன் வெறுக்கிறது உனக்குள் எழுச்சி வரக்கூடாதா? விட்டால் நீ தேவனுக்கு அந்நியனாக, தேவனுக்குரியவனாக இருக்க மாட்டாய். ஆமென். அதான் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ தேவனுக்குரியவனாக நீ இருந்தால் உலகத்துல சிலர் எல்லாம் ஒண்ணு நினைச்சவாங்க, பகைப்பாங்க. நினைச்சவாங்க ஏன் அவன் பேசுற மாதிரி உள்ள கட்டாவத்தை நீ என்ன செய்யல? சொல்லு, பேசல. அவன் அடிச்ச மாதிரி தண்ணி நீ என்ன செய்யல? அவனை மாதிரி கஞ்சா, அவனை மாதிரி தாறுமாறா, சூதாட்டம், கண்ட இடத்துல போய் உட்கார்ந்து கமெண்டு உன்னோட ஒரு மாற்றம் வருகிறது. நேர்மை என்று ஒன்று இருக்கிறது. நேர்மையா வாழ்ந்து பூமியில நல்ல பேர் இல்ல. நேர்மையா வாழ்றவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா? இல்லவே 10 பேரை கொலை பண்ணியா உனக்கு நல்ல மதிப்பு உண்டு. நம்ம இந்தியா ஆண்டு கொண்டிருக்கிற அரசியலையும் உனக்கு இடம் உண்டு. குறைஞ்சது 10 பேரையாவது கொலை பண்ணணும். பெரிய அளவடியப்பா நேர நீ இப்ப ஆண்டுட்டு இருக்கிற தலைவர்களை பார்த்து, எங்க நான் உங்க கூட கட்சி சேர்ந்துட்டேன் அப்படியே, ஓகே, கேஸ் தள்ளுபடி. இதுதான் இன்றுள்ள உலகத்தின் கேவலம். ஆமென். உலகத்தால் என்னப்பா எல்லாம் அப்படி வாழ்றான், அப்படி நடந்துக்கிறான், இவன் மட்டும் இவ்வளவு கரெக்டா இருக்கிறான், இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? தள்ளி போடணும். அதுக்கு முயற்சி பண்ணுவோம்ல இல்லையா? அலுவலகத்துல வேலை பார்த்தாலும் சரி, கம்பெனில வேலை பார்த்தாலும் சரி, ஊர்ல வேலை பார்த்தாலும் சரி, விவசாய வேலை பார்த்தாலும் சரி, ஆடு மாடு மேய்ச்சாலும் சரி, கவர்மெண்ட் வேலை செய்தாலும் சரி, நீ நேர்மையாய் இருக்கிற வரையில, தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற வரையிலையும் உன்னை எரிச்சலோட தான் பார்ப்பாங்க. உன்னை பாராட்டுறதுக்கு சிலருக்கு ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா நேர்மையை விரும்புகிற சிலர் இருப்பாங்க. அநேகர் ஒன்று எப்படிதான் பார்ப்பாங்க? எரிச்சல். என்ன எரிச்சலாய் பார்க்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஏற்றபடி என்ன சொல்லணும்?
சிக்கல்ல கொடுக்க வைக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்க. அப்படி ஒரு சதி. நேர்மையா இருக்கிறவங்கள கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுமே என்ன திட்டம் போடுவாங்க. அதுல எல்லாம் தெளிவான தூர பார்வை இருக்கணும். பேசுவதை உலகம் கவனிக்கும், உன் பார்வை உலகம் கவனிக்கும். இவன் இவள் எந்த நோக்கத்தை பார்க்க ரொம்ப கவனம். வாலிபர்களும் சரி, வயதுகளும் சரி, நடுத்தர மேட்டர் கிடையாது. பார்வையை பார்த்து நீ யார் என்பதை கணக்கிட முடியும். உன் நடக்கையை பார்த்து நீ யார் என்பதை கணக்கிட முடியும். அவன் எவ்வளவு நம்ம தெளிவா இருக்கணும். நம்முடைய பார்வை உலகத்தால் பார்ப்பது போல அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை நம்ம ஆண்டவர் இயேசு பார்த்தது போல பார்க்க. அப்பதான் பாவம் என்னப்பா என்னுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கு. அந்த பார்வையில என்ன இருக்கு? ஒரு தெய்வீக பார்வை. என்ன கிட்ட பார்வை? ஆமா ஆமா. அதுக்கு நம்ம ஆயத்தப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே என் கண்ணில் உன் ரத்தம் பரிசுத்தம் பூசப்படும். என்னோட பார்வை பரிசுத்தமான பார்வையா இருக்கணும். உண்மை போன்ற ஒரு பார்வை எனக்கு வேண்டுமாப்பா. எல்லாம் நம்ம ஜெபிக்கிறது ஜெபங்கள்ல சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியல. ஆண்டவரே ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். பிரைஸ் காட். எப்படியே இருக்க முடியாதுல்ல. அடுத்தது அதான். அதனாலதான் என்ன யார் பகைக்கிறது? உலகம் பகைக்கிறது. நாம் அறிவிப்பது ஒரு மனுஷனை இயேசு மாற்றுவார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்கிற மனுஷன், அநியாயம் செய்து வாழ்கிற மனுஷன், அலுவலகமான பாவ செயல்கள் வாழ்கிற மனுஷனை இயேசு மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. என்னுள்ளது நல்லதை பேசும்போது உலகத்தாருக்கு என்ன பிடிக்கிறது? அதான் உலகம். அதனால்தான் உலகம் அவர்களை பகைக்கிறது. சொல்லிட்டு அடுத்தது வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தீமை என்று நினைச்சோம் காக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஒரு வசனமே சத்தியம். கையுடன் சொல்லும். ஓ சத்தியத்தினால் நம்ம என்ன செய்வோம்? பரிசுத்தமாக்கும். சத்தியம், சத்தியத்துக்கு ஒரு மாறான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மளை போகாதபடி அவன் சத்தியம் நம்ம என்ன செய்யறது? தடுக்கிறது. சத்தியம் தடுத்து நம்ம என்ன செய்யறதா? பரிசுத்தப்படுத்துகிறது. கைகளை சொல்லுவோம். அதனால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும், நான் இந்த உலகத்தான் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்தார். அவர் தேவனோடு சஞ்சரிக்க அவர் எடுத்த தீர்மானம் எத்தனை தீர்மானங்கள்? 3 தீர்மானம். ஒன்று, அனுதினம் நான் தேவனோடு சஞ்சரிப்பே. நான் இந்த உலகத்தான் அல்ல, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்தான். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையா நமக்குள்ள இந்த ஒரு ஆழமான தீர்மானம். ஆமென். ஆண்டவரே நீர் என்ன தெரிந்து கொண்டீரார். கைகளை தலையில சத்தமா சொல்றோம். எபிரேயர்ல பாருங்க ஒரு வசனத்தை 11ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை சேர்த்து தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அல்லேலூயா. உலகத்தை விட்டு எகிப்தை விட்டு வந்தாச்சு. அல்லேலூயா. போராட்டத்தை பார்த்து திரும்பி போனா போலாம், வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆனா அவர்களுக்குள்ள கிடைத்த வெளிப்பாடு என்ன செய்கிறது? வாசிப்போம். அதை அல்ல, அதில் மேன்மையான பரமதேசத்தை விரும்புகிறார்கள். உள்ளான இருதயத்துக்குள்ள ஆழமான ஒரு பிரகாசம். இது திரும்பி வந்த தேசம் நம்மளை அழிக்கும் தேசம், கெடுக்கும் தேசம். இது ஒரு மேன்மையான ஒரு தேசம் இருக்கிறது. அல்லேலூயா. அது 11:10 வாசிப்போமாங்க. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின காத்து
காத்திருந்தான். கைகளை தள்ளுங்கள் சொல்லுவோம். இதிலும் மேலான, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலும் மேலான, அதிலும் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கினார். கைகளை தள்ளுங்கள் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் தாமே கட்டி உண்டாக்கினார். அதை குறித்து வெளிப்படுத்தின விஷயம் அந்த எபிரேயர்ல 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அதனால் அசைவில்லாத ராஜ்யம். கைகளை தள்ளுங்கள் சொல்லுவோம். என்ன ராஜ்யம்? உலகத்தின் ராஜ்யங்கள் என்ன செய்கிறோம்? அசைந்து போயிடும். ஆமென். பூமி எதிர்ச்சிக்கு நிக்காது. ஆமென். அல்லேலூயா. யுத்தங்கள் வந்தா ஒண்ணு இல்லாம போயிடும். ஆமென். ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கட்டி ஆயத்தப்படுத்தி இருப்பார். ஆமென். உலகத்தின் எந்த வல்லமையாலும் ஒன்று செய்ய முடியாத ஒரு ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யங்கள் அழிந்து போகும். தேவன் சொல்லுகிறது, இந்த பூமியும் வானமும் ஒரு நாள் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். பூமி எரிந்து சாம்பலாகி போகும். ஆனால் நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி போயிருந்தது அசைவில்லாத ராஜ்யம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு எவ்வளவு அருமையான வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்த ராஜ்யம் என்னது? அசைவில்லாத. அதாவது நம்முடைய குடியிருப்போ அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்ப்பு. பூமியில எங்க வாழ்ந்தால், எதை செய்தாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன சம்பாதித்தாலும், என்ன வேலைக்கு போனாலும், உங்கள் உள்ளான நிலையில் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். அது என்னது? மரணவராட்சி. ஆண்டவர் ஒரு நாள் வருவார். ஒருவேளை வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் போதா இருக்கும் இயேசு வருவது. ஆமென். படுத்து தூக்கி கொண்டு கொண்டிருக்கும் போதா இருக்குது இயேசு வருவது. நீங்க ஒருவேளை தொழில் செய்து பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கும் போதா இருக்கு இயேசு வருவது. பிசினஸ் பண்ணி, அப்போ அது தேவனுக்கு பார்வைக்கு பிரியமான பிசினஸ் நேர்மையா செஞ்சா அந்த இடத்துல நீ எடுத்துக்கொள்ள. ஆமென். ஒருவேளை வாகன பஸ்ல போகும்போதா இருக்கலாம், அல்லது எங்கேயாவது தன் வேலையை நீ உன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதா இருக்கலாம், அல்லது ஆடு மாடுகளை நீ மேய்த்து கொண்டிருக்கும் போதா இருக்கலாம். அல்லேலூயா. கைகளை தலையில சொல்லு, சத்தமானே சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா நீ ஒருவேளை ஏதாவது கம்பெனில வேலை செய்யறதா இருந்தா, அலுவலகத்தில் வேலை செய்யறதா இருந்தா, நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லேலூயா அந்த எதிர்பார்ப்போடு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்க வாழ்வீர்கள் என்றால் இயேசு வரும்போது நீங்கள் எங்க இருந்தாலும் அப்படி எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். நீங்க வேலை செய்யற இடத்திலையும் உங்களுக்கு ஒரு சிந்தை இருக்கணும். ஒருவேளை இயேசு இப்பொழுது வரலாம், அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் போது வரலாம், அலுவலகத்தில் வரலாம், வயலில் வேலை செய்யும் போது வரலாம், தூங்கும் போது வரலாம், தொழில் செய்யும் போது வரலாம். எப்போ வருவார் என்று தெரியாது. ஆனா நான் எப்பொழுதும் எனக்கு அவர் பரம ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆமென். ஆமென். நம்ம எவ்வளவு நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கா இல்லையா? அப்படின்னா நம்ம உன்னோட வாழ்க்கையோட திருப்பி பார்ப்போம். எல்லாம் பழக்கப்படி எல்லா தேவ சமுதிரம் எல்லாம் சொல்லுங்கள். எங்கள் நடுவில் இயேசு வருவார். எங்கள் நடுவில் இயேசு வருவார். சத்திய ஆயத்தமானே. அல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. யானைக்கு போல ஆழமான ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் என் தேவனோடு நான் சஞ்சரிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல, என் பரிசுத்தத்தினால் காத்துக்கொள்வேன் என்று சொல்வேன். தீர்மானத்தோடு கடந்து செல்லும் போது மட்டுமே தான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். நாம் இந்த உலகத்தால் அல்ல. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த உலகத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆமென். உலகத்தில் கர்த்தர் நமக்கு நம்மை வைத்திருக்கிறார். அவர் உலகம் நம்மை ஆட்கொள்ளாதபடி, உலகத்தில் அறிவிப்புகள் நம்மை கிட்டி சேராதபடி, நம்ம பாதுகாக்கும்படியாக சத்திய வசனத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். தேவ சம்பந்தமும் கூட எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளும் உடைய சந்தானத்திலே கடந்து வந்து முயற்சிக்க கர்த்தர் உதவி செய்தீர். கடைசியாக கர்த்தர் பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை ஆமென் தெளிவாக கர்த்தரோடு பேசினீர்கள். ஆமென். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆமென் பரிசுத்தம் மூலமாக நாங்கள் கேட்டோம். அதுபோல எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆமென், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் சுபாவத்தை, கிறிஸ்துவின் செயலை நாங்கள் பூமியில் நாங்கள் வாழ்வது செய்து பேசி நடந்து ஆமென் உலகத்தில் உள்ள மக்களுக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்தி வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. குடியிருப்பு இந்த பூமி அல்ல, எங்களுக்கு அவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள். அதை பார்த்து எதிர்பார்ப்போடு பூமியை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே, என் சபையுடனே